பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் என்னங்கிறத வாசிக்க கேட்கலாமா? ஆதியாகமம் 31:13 வசனத்தினுடைய நடுப்பகுதி. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தாரில் இருக்கிற தேசத்துக்கு திரும்பி போ என்று சொன்னார். ஆம் தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தருடைய வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் என்ன நம்மளை கைட் பண்ணுது தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோப ஆண்டவர் ஒரு இடத்துக்கு பெத்தேல்ல இருந்து தன்னுடைய தகப்பன் தேசமாகிய எப்ரோனுக்கு போக சொன்னார். ஆனா இவரு அந்த இடத்தை விட்டு சீகேம்ன்ற ஒரு இடத்துல கூடாரம் போட்டு இருக்கிறாருங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம நினைக்கிறோம், அந்த சீகேம்ல போய் இருந்து இவர் தேவனுக்கு தானே பலிபீடம் கட்டி அவருக்கு சாட்சியா தானே வாழ்றாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை விட்டு வேறொரு காரியத்தை செய்து கொண்டிருந்தாரு இந்த யாக்கோப். ஆண்டவர் என்ன சொன்னாரு? பெத்தேலுக்கு போறதுக்கு முன்னாடி நீ எப்ரோனுக்கு போன்னு சொன்னார். ஆனா இவரு இந்த இடத்துல இருக்கிறார். தேவ பிள்ளைகளை நம்ம நினைக்கிறோம், நான் நிறைய பலியை செலுத்துறதுனால கர்த்தருக்கு பிரியமான பிள்ளை இல்ல. பலிகளை செலுத்துறத பார்க்கணும், கர்த்தருக்கு பிரியமானது தாங்க கர்த்தருக்கு பிடிக்கும். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் தான் சொன்ன வார்த்தைய கீழ்ப்படியணும்னு நினைக்கிறாரு. நம்ம நினைக்கிறோம் பலி செலுத்தினா ஆண்டவருக்கு பிரியம் நினைக்கிறோம். இதனால நடந்த விளைவு என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போகாததுனால தன்னுடைய ஒரே மகள் தீனால் கெட்டு போறதுக்கு அது ஒரு வாய்ப்பா இருந்துச்சுங்க. தேவ பிள்ளைகளாகிய நாம ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியணுங்கிறது தான் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இன்னைக்கும் நாம கர்த்தர் சொன்ன இடத்துக்கு போன்னு சொன்னா எழுந்து போவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.